உடுமலையில் பணபலம் படைத்த முதியவரின் ஆசைக்கு இணங்கும்படி கணவரின் குடும்பத்தார் வற்புறுத்தியதாக இளம்பெண் புகார் அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையைச் சேர்ந்த உதயகுமாருக்கும் கொடைக்கானலைச் சேர்ந்த இளம்பெண்ணுக்கும் கடந்த ஆகஸ்ட் 30 திருமணம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து உதயகுமாரின் இல்லத்திற்கு வந்து சென்ற செல்வந்தர் ஒருவருடன் பழகும்படி இளம்பெண்ணை அவரது மாமியார் அறிவுறுத்தியதாக தெரிகிறது. தொடர்ந்து தனது ஆசைக்கு இணங்கினால் நிலம், பணம் தருவதாக முதியவர் கூறியதாகவும், இதனால் அங்கிருந்து தப்பிய இளம்பெண் கொடைக்கானல் போலீசில் புகார் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் எந்த நடவடிக்கையும் அங்கு எடுக்காததால் உடுமலை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இளம்பெண் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து முதியவர் உள்ளிட்ட 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்த நிலையில் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும் என இளம்பெண் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆகஸ்ட் 30 கல்யாணம் பண்ணிட்டாங்க. என்னோட மாமியார் என்னோட தப்பாக மிஸ்யூஸ் பண்ண பார்த்தாங்க. ஒரு பணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட போய் தப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக என்னை மிஸ்யூஸ் பண்ண பார்த்தாங்க. அவர் பேர் டிஆர் வேலுச்சாமி. உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறனால அவங்களுக்கு டக்குன்னு கைது செய்யணும். 35 நாள் அலைஞ்சிட்ருக்கோம். இது பெரிய போராட்டமாக இருக்குது. என்ன மாதிரி இன்னொரு பொண்ணுங்க எந்த பொண்ணும் பாதிக்கப்படக்கூடாது. பெரிய அரசியல் செல்வாக்கு பணபலம் கொண்ட ஒரு நபருங்க. அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நிறைய அலக்களிப்புங்க. 1.5 மாதமாக அந்த பெண்ணு சம்மந்தமாக நிறைய அலக்களிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்களை கண்டிப்பாக தப்பிக்கவே விடக்கூடாதுங்க. ஒரு சட்டத்துக்கு இது ஒரு நல்ல ஒரு மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பாக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.